A 1.2 tall girl spots a balloon moving with the wind in horizontal line at a height of 88.2 meter from the ground. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1.2 மீட்டர் டால் கேர்ள். இப்போ இவங்க இந்த கேர்ளோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1.2 மீட்டர். ஸ்பாட்ஸ் அ பலூன். ஸோ இதுதான் பலூன். ஒரு பலூன் ஸ்பாட் பண்ணுறாங்க. மூவிங் வித் த விண்ட் இந்த ஹாரிசாண்டல் லைன். ஸோ இந்த பலூன் பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் லைனில் தான், அதாவது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. விண்ட் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. at a height of 88.2 meter from the ground. ஸோ கிரவுண்ட் லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 88.2. the angle of elevation of the balloon from the eyes of the girl. eyes of the girlனா என்னது, இந்த மேலேருந்து. at any instant is 60 degree. ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது 60 டிகிரி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, பலூன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிடுச்சு. the angle of elevation reduces to 30 degree. ஸோ நமக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலூன் மூவ் ஆன அப்புறம் எலிவேஷன் என்னவா குறைஞ்சிச்சு 30 டிகிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பலூன். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பலூன் கேட்குறாங்க. முதல்ல நம்ம என்ன மார்க் பண்ணலாம் பாருங்கள். ஏ, இந்த பாயிண்ட் பி நோட் பண்ணலாம், இது சி நோட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் டி. அப்புறம் இந்த பாயிண்ட் இ நோட் பண்ணலாம், இது எஃப் நோட் பண்ணலாம். ஸோ இங்கேயே நான் இ அண்ட் டி போடுறேன்னா நமக்கு கீழே இருக்கிற லைன் தேவையில்லை. ஏன்னா அந்த கேர்ளோட ஐயிலேருந்து தான் பார்க்குறாங்க. கிளியர்? ஐயிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இதுதான் நமக்கு தேவை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயிலேருந்து பார்க்கும்போது ஸோ திஸ் இஸ் 1.2னா திஸ் வில் பி ஆல்சோ 1.2. அதாவது டோட்டல் DF is equal to டோட்டல் லென்த் வந்து DFன்னு எடுத்துக்கலாமா. DF is equal to DE plus EF. இப்போ DF டோட்டல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 88.2 which is equal to DE என்ன கொடுத்துருக்காங்க, DE வந்து 1.2 மீட்டர் plus EF. அப்போது EF என்ன வரும், EF is equal to 88.2 minus 1.2. அப்போது EF is equal to என்னது 87 மீட்டர். அதாவது இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த் வரைக்கும் நமக்கு என்ன வருது 87 மீட்டர். இப்போ இது 87 மீட்டர்னால் இதுவும் வந்து என்னது 87 மீட்டர் தான் வரும். ஸோ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளை நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி பார்க்கலாமா. ஸோ ஆங்கிள் 60 டிகிரி. 60 டிகிரினா எந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏ, இது என்னது சி, இது பி. கிளியர்? நம்ம பின்றது இந்த பாயிண்ட் தான் பி, கீழே இருக்கிற பாயிண்ட் இல்லை, திஸ் பாயிண்ட் இஸ் பி. ஏன்னா நம்ம இது சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே என்ன வரும் 87 மீட்டர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஒன் மோர் ட்ரையாங்கிள் என்னது 30 டிகிரியில் இருக்கிற ட்ரையாங்கிள். So this is 30 degree. 30 டிகிரினா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பி தான், இங்கே என்னது டி, இங்கே என்னது எஃப். ஸோ இதோட லென்த் என்னது 87. ஸோ நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பலூன் வந்து சியிலேருந்து டிக்கு மூவ் ஆயிருக்கு. பி நம்ம டிஸ்டன்ஸ் கேட்கல, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பலூன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி கண்டுபிடிக்கணும். கிளியர்? இப்போ சிடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். நம்ம பிடி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், பிடி அதாவது ஃபுல் லென்த் பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. ஸோ இங்கே பிடி கண்டுபிடிச்சாலும் பிசி கண்டுபிடிச்சாலும் நம்மளால சிடி கண்டுபிடிக்க முடியும். இப்போ கிளியரா? இப்போ நம்ம இது போடலாம், சிம்பிளிஃபிகேஷன் போடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் என்னது திஸ் இஸ் ஆங்கிள், இது ஆப்போசிட், நம்ம கீழே அட்ஜசன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னாலே என்ன வந்துடும் நமக்கு tan என்ன டிகிரி, tan 60 டிகிரி. ரைட்? இப்போது tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது AC பை அட்ஜசன்ட் என்னது BC.
tan theta is equal to opposite by adjacent. அது தெரியும். tan 60 ஓட வேல்யூ என்னது √3. √3 is equal to AC என்னது 87. BC நமக்கு தெரியாது. So BC is equal to 87 by √3 meter. Clear. Next என்னது tan 30 degree. So இதில் இது adjacent, இது opposite. Which is equal to opposite என்னது FD divided by adjacent என்னதுன்னு பார்த்தீங்கன்னா this is meter. Adjacent என்னன்னு பார்த்தீங்கன்னா BD. இப்போ tan 30 வந்து 1 by √3 is equal to FD வந்து 87. BD நமக்கு தெரியாது. So BD is equal to இந்த பக்கம் வந்ததுன்னா என்னது 87 √3. கிளியரா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன், சப்ஸ்டிடியூட் இன் 1. அப்போது BDயோட வேல்யூ என்னது 87 √3 is equal to BCயோட வேல்யூ என்னது 87 by √3 ப்ளஸ் நமக்கு CD தெரியாது. அப்போது CD இந்த பக்கம் வந்தால் என்ன வரும் 87 √3 minus 87 by √3 is equal to CD. இப்போ LCM எடுத்து என்ன வரும் √3 வரும். மல்டிப்ளை பண்ணினோம்னா 87 √3 into √3 is 3. LCM எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். 87 which is equal to CD. So 87 into 2, sorry 87 okay 87 into 3 is 2 87 24 25 26. So இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா CD is equal to 261 minus 87 divided by √3. So இதில் 87 போச்சுன்னா என்ன வரும் 471. So இது 174 by √3. இப்போ √3 நமக்கு கீழே இருக்கக்கூடாது, நம்ம கான்ஜுகேட் எடுத்து √3 மல்டிப்ளை பண்ணினோம்னா என்ன வரும் CD is equal to 174 √3 by √3 into √3 is 3. இப்போ கேன்சல் பண்ணினா என்ன வரும் 5 3s are 15, remainder 2, 8 3s are 24. So CD is equal to 58 √3 meter. So what is the distance traveled by the balloon பார்த்தீங்கன்னா C இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 58 √3 meter.